Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. இன்னைக்கு நம்ம பாதாம் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம இந்த குருமாவுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் நல்லா விதையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு கொஞ்சம் பீன்ஸு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு சின்ன கேப்சிகம், குடமிளகாய், அப்புறம் 2 கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்காக ஒரு இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மசாலா பொருட்கள் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட தேவையான உப்பு ஆட் பண்ணி அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். அதோட இது வதங்கும் போதே நம்ம அந்த வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை மிளகா ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி தொட்டு காரம் அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே, இது நல்லா வதங்கட்டும். வதங்கும் போதே நம்ம தக்காளி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தக்காளி அரைச்சி எடுத்த தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றும் போது குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், அதுக்காக தான். சீக்கிரமாகவும் நல்லா வதங்கிடும். இப்போது இது பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இது காரம் இருக்காது, கலருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 1.5 ஸ்பூன் நம்ம எல்லாம் சேர்த்து அரைப்போம்லே அந்த மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள், அதாவது கரம் மசாலா தூள். இது வீட்லேயே அரைச்சினா வச்சுருப்பேன் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அதிலே வெந்து வரணும் இல்லையா, அதனால் தண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி வச்சு இப்போது நம்ம அதை ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது வெஜிடபிள்ஸ்லாம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது அரைக்க தேவையானது பார்த்துக்கலாம். நான் ஒரு 10 பாதாம் எடுத்திருக்கேன், ஒரு 3 முந்திரி எடுத்திருக்கேன். பாதாம் கொதிக்கிற தண்ணி அதில் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா அந்த தோல் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாதாம் வேண்டான்றவங்க முந்திரியை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பாதி அளவு முந்திரி பாதி அளவு பாதாமும் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி போட்டு டேஸ்ட்டாக இருக்கும், திக்னஸ் இருக்கும், அதுக்காக தான் ரிச்சாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிளேட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு குழம்பு. வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பாதாம் ஊற்றிக்கலாம். இது நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம இதை இறக்கி விட்டுக்கலாம். நம்ம முந்திரி கூட பாதாம் ஆட் பண்ணுறோம். முந்திரி நல்லா ரிச்சாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பாதாம் ஆட் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு சேர நியூட்ரிஷனும் கிடைக்கும். ஏன்னா பாதாம் நிறைய பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி குழம்புலாம் நம்ம அரைச்சி கொடுக்கும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், திக்னஸ் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட பாதாம் வெஜிடபிள் குருமா சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக நல்லா திக்காக நல்லா இருந்தது லஞ்சுக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. யம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.